visittemples.com அப்படிங்கிறது கோவில்களை பற்றிய ஒரு வெப்சைட், அதாவது வலைதளமாகும். இன்னைக்கு இந்த visittemples.com மூலியமா நம்ம தமிழ்நாட்டில் உள்ள மதுராந்தகத்தில் இருக்கிற ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி கோயிலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். மதுராந்தகத்தில் 2 லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் இருக்கு. மலை மேலே சிம்மகிரியில் ஒரு லக்ஷ்மி நரசிம்மர். இந்த லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் இப்போ நான் சொல்ல போகிற கோயில் வந்து சூரக்குட்டை அப்படிங்கிற பகுதியில் மதுராந்தகத்தில் அமைஞ்சிருக்கு. இது வந்து இபி ஆஃபீஸ், அதாவது விவேகானந்தா பள்ளி இருக்கிற அதே சாலையில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. கிழக்கு நோக்கிய கோயிலாகும் இந்த கோயில். இந்த கோவிலுக்கு ராஜகோபுரம் எதுவும் கிடையாது. இது கிழக்கு நோக்கிய கோயில்னு சொல்லியிருக்கேன். இந்த கோவிலுக்கு வரவா தொலை தூரத்துல இருந்தே இந்த கோவிலை அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம். எப்படி அப்படின்னா, இங்க சுமார் 40 அடி உயர உக்ர நரசிம்மர் தெற்கு பார்த்து இருக்கார். அவரை வந்து எவ்வளவு தூரத்துல இருந்தும் பக்தர்கள் தரிசிக்கலாம். அதுதான் இந்த கோயிலுக்கே அடையாளம். கிழக்கு நோக்கிய கோயிலுக்குள் பக்தர்கள் நுழைஞ்சா அந்த 40 அடி தெற்கு நோக்கிய உக்ர நரசிம்மர் விக்கிரகத்துக்கு கீழே ஒரு கருப்பு ஆஞ்சநேயர் விக்கிரகம் வச்சிருக்கா. அது கண்ணாடி பேழையால மூடி இருக்கு. இந்த 40 அடி உக்ர நரசிம்மருக்கு எதிர்பக்கத்துல வந்து ஒரு பெரிய ஆஞ்சநேயர் விக்கிரகம் இருக்கு. அந்த ஆஞ்சநேயர் வந்து பச்சை வர்ணத்தால ஆனவர். இந்த ஆஞ்சநேயர் விக்கிரகத்துக்கு கீழே குட்டியா ஒரு சின்ன ஆஞ்சநேயர் விக்கிரகமும் இருக்கு. அவரும் பச்சை வர்ணத்தால் ஆனவர். மூலஸ்தானத்துக்கு வலது பக்கத்துல கிழக்கு நோக்கிய ஒரு விநாயகரோட சன்னதி இருக்கு. அதே மாதிரி மூலஸ்தானத்தை பார்த்த மாதிரி, அதாவது மேற்கு நோக்கி ஒரு கருடாழ்வார் விக்கிரகமும் ஒரு ஆஞ்சநேயர் விக்கிரகமும் வச்சிருக்கா. மூலஸ்தானத்தோட 2 பக்கத்துலயும் 2 வர்ண துவாரபாலகர்கள் விக்கிரகம் வச்சிருக்கா. அதே மாதிரி மூலஸ்தானத்துக்கு மேல் பக்க கோபுரம் மாதிரி இருக்கு. அங்க வந்து பள்ளி கொண்ட ரங்கநாதர், ஸ்ரீதேவி, பூதேவி மற்றும் பிரம்மாவோட காணப்படுறார். இந்த மூலஸ்தானத்தை சுத்தி எல்லா இடத்துலையும் தங்க தகடு பதிச்சிருக்கா. பார்க்கறதுக்கு கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரியாது. கிழக்கு நோக்கிய மூலஸ்தானத்துல ஒரு வர்ண விக்கிரகம் நான் பெருசாவே வச்சிருக்கா. ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியோட வர்ண விக்கிரகத்துல லக்ஷ்மி தாயார தன்னோட இடது மடியில அமர வச்சுட்டு காட்சி அளிக்கிறார். இந்த மூலவருக்கு கீழே பழைய மூலவர் வந்து கருப்பு விக்கிரகத்தாலான ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி இடது மடியில தாயார் அமர வச்சுன்னு காணப்படுறார். இந்த மூலஸ்தானத்துக்குள்ளேயே உற்சவமூர்த்தி விக்கிரகம் வச்சிருக்கா. ஒரு பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியோட காணப்படுறார். அவருக்கு பக்கத்திலேயே சின்னதா ஒரு ஆஞ்சநேயர் விக்கிரகம் வச்சிருக்கா. இந்த கோவில்ல காணப்படும் எல்லா தூண்களையும் பல நிறங்கள்ல வர்ணம் தீட்டியிருக்கா. ஒவ்வொரு தூண்லையும் வந்து தசாவதாரத்தோட வர்ண விக்கிரகம் தான் அப்படியே பதிச்ச மாதிரி வச்சிருக்கா. இந்த கோவிலோட சுற்றுச்சுவர்ல கூட பல நிறங்கள்ல வர்ணம் தீட்டி பார்க்கவே பிரமாதமா இருக்கு. இந்த கோவில் வந்து இடப்பரப்பு ரொம்ப கம்மிங்கிறதுனால ஒரு இடத்தையும் விட்டு வைக்கல. சுவர்கள்ல கூட ஸ்ரீ சக்கரத்தாழ்வார், ஸ்ரீ ஐயப்பன், ஸ்ரீ கஜேந்திர மோட்சம், ஸ்ரீ ராமர் பட்டாபிஷேகம், ஸ்ரீ குருவாயூர் கண்ணன் இவாளோட வண்ண வால்பேப்பர் அப்படியே வந்து ஒட்டி பார்க்க பிரமாதமா இருக்கு. கோவில் மூலஸ்தானத்தோட பின்பக்கத்துல டைல்ஸ் போட்டு அழகா ஒட்டி இருக்கா. அது பக்கத்திலேயே கிழக்கு நோக்கிய ஒரு பச்சையம்மன் சன்னதி இருக்கு. பச்சையம்மன் சன்னதி பக்கத்திலேயே வந்து 2 கருப்பு விக்கிரகத்தால மேலும் 2 பச்சையம்மன் விக்கிரகங்களையும் வச்சிருக்கா. இங்க வந்து உக்ர நரசிம்ம சுவாமி இரண்ய கசிபு வதம் பண்றதையும் ஒரு வால்பேப்பரா ஒட்டி வச்சிருக்கா. ரொம்ப பளிச்சுன்னு கண்ணுக்கு தெரியறது இந்த கோயில்ல என்னன்னா ஆத்தியந்த பிரபு. ஆத்தியந்த பிரபு அப்படின்னா என்னன்னா ஒரு பாதி கணபதி மறுபாதி ஆஞ்சநேயர். பார்க்க பிரமாதமா இருக்கார். இந்த கோவில்ல ஒட்டப்பட்ட பிற வால்பேப்பர்கள்ல என்னென்னு பார்த்தா, இங்க வந்து வெண்ணெய் காப்பு நாமக்கல் ஆஞ்சநேயர், பீளமேடு அஷ்டாம்ச வரத ஆஞ்சநேயர், ஸ்ரீ சங்கர நாராயணன் யோக மாருதி, ஸ்ரீராம மாருதி ஆலிங்கனம், பஞ்சவடி பஞ்சமுக ஆஞ்சநேயர், ஆத்மார்த்த அனுமன், பூவரசங்குப்பம் லக்ஷ்மி நரசிம்மர் சுவாமி, அதே மாதிரி கீதோபதேசம், தப ஆஞ்சநேயர், வீர ஆஞ்சநேயர், ராமானுஜர், ராகவேந்திரர், நவநீத கிருஷ்ணர் மற்றும் சஞ்சீவி ஆஞ்சநேயர் இவாளோட வால்பேப்பர் ஒட்டியிருக்கா. இந்த கோவிலோட உள்பிரகாரத்துல தெற்கு நோக்கிய ஒரு நரசிம்ம சுவாமி காணப்படுற விக்கிரகம் இருக்கு. அந்த விக்கிரகத்தோட கையில வந்து சங்கும் சக்கரமும் இருக்கு வச்சுட்டு இருக்கார். அவருக்கு மேல ஒரு மகாவிஷ்ணு விக்கிரகம் இருக்கு. ஆதிசேஷனும் அங்கேயே வந்து மகாவிஷ்ணுவோட காணப்படுறார். இந்த மகாவிஷ்ணு விக்கிரகத்துக்கு 2 பக்கத்துலயும் கருடாழ்வாரும் ஆஞ்சநேயரும் நிக்கிற மாதிரி காட்சி அளிக்கிறார். அமர்ந்த கோலத்துல காணப்படும் நரசிம்ம சுவாமி பக்கத்துல ஸ்ரீ வேணுதாச சுவாமிகள் நின்ற கோலத்துல ஒரு பக்கத்திலே காணப்படுறார். மதுராந்தகத்துல இருக்கிற ஏரிகாத்த ராமர் கோயில் மற்றும் பிற கோயில்களுக்கு வரும் பக்தர்கள் இபி ஆஃபீஸ் பக்கத்துல இருக்கிற இந்த ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி கோயிலுக்கு வந்து கண்டிப்பா தரிசனம் பண்ணணும். அதுதான் விசேஷம். இந்த கோயிலை பற்றிய இதர விவரங்கள் வேணும் அப்படின்னா www.visittemples.com
அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த கோயிலை பற்றிய எல்லா விவரங்களையும் ஆங்கிலத்தில் வந்து படிக்கலாம். இல்லை பிற பாஷைகளில் வேணும்னா அதிலேயே மொழிபெயர்க்கிற வசதியும் இருக்குது. அப்படியே மொழிபெயர்த்து அவா பாஷைக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கலாம் அதை. இதுவரை இந்த காணொளியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visit temples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.